தனிப்பட்டவர்களிடம் காணப்பட வேண்டிய மூன்றாவது தகுதி தனி மனித பண்பு நலன்களாகும். ஒருவருடைய செயல்கள் அனைத்தும் அவருடைய சொல்லுக்கு ஏற்ப அமைய வேண்டும். எதனை சத்தியம் என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அதனை அவர் வாய்மையாக பின்பற்ற வேண்டும். எதனை அவர் அசத்தியம் என்று கருதுகிறாரோ அதனை விட்டு முழுமையாக விலகி நிற்க வேண்டும். எதனை தம்முடைய வாழ்க்கை நெறி என்று பறைசாற்றுகிறாரோ அதன்படியே அவருடைய பண்பாடு அமைய வேண்டும். எதன்பால் உலகுக்கு அவர் அழைப்பு விடுகிறாரோ அனைத்துக்கும் முன்பாக அவரே அதனை பின்பற்றுபவராக திகழ வேண்டும். இறைவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இட்டுள்ள கட்டளைகளை பின்பற்றுவதற்கு அவர்கள் தடை செய்தவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கு புறத்திலிருந்து எந்த ஒரு பலவந்தத்தையும் வேண்டுபவராக அவர் இருக்கக்கூடாது. ஒரு பணி புரிவதில் அல்லாஹ்வின் உவப்பு கிடைக்கிறது என்பதே அதனை செய்ய தூண்டுவதற்கு போதுமானதாக இருக்க வேண்டும். அந்த செயல் குறித்த அறிவு ஏற்பட்டவுடன் மன ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் தானாகவே அதனை அவர் புரிபவராக இருக்க வேண்டும். இவ்வாறே ஒரு பணியை செய்தால் இறை கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அல்லது அந்த பணியை இறைவன் விரும்பவில்லை என்று தெரிந்தால் அந்த அறிவே அதிலிருந்து அவர் விலகி இருப்பதற்கு போதுமானதாய் இருக்க வேண்டும். சத்தியத்தில் நிலை குலையாமல் இருக்கும் அளவுக்கு அவருடைய ஆளுமை வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும். இணக்கமான சூழ்நிலையில் இவர் இவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, கடினமான இணக்கமற்ற சூழ்நிலையிலும் உறுதியாக இந்த நடத்தையில் நிலைத்து நிற்கக்கூடியவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு அச்சத்துக்கும் பேராசைக்கும் பணியாமல் நேர்வழியில் நிலைத்து நிற்கும் வலிமை அவருடைய பண்பாட்டில் இருக்க வேண்டும். அனைத்து எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும். எவர்களிடம் இந்த பண்பு இல்லையோ அவர்கள் சீர்திருத்தம் புத்தமைப்பு பணிகளில் சிறிதளவு துணை போகக்கூடும். ஆனால் அவர் இப்பணிக்காக தொண்டாட்டுபவராக முடியாது. இஸ்லாம் பற்றி நல்லெண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் இந்த பணிக்கு சிறிதளவு துணை போகக்கூடும். ஏன், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், அதனை எதிர்ப்பவர்கள் கூட இதற்கு ஓர் எல்லை வரை துணை போக முடியும். ஆனால் இப்படிப்பட்டவர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருந்தாலும் நடைமுறையில் இஸ்லாமிய அமைப்பு உருவாகிவிடாது. அஞ்ஞானத்தின் வளர்ச்சியை தடுத்துவிடவும் முடியாது. இந்த பணி செவ்வனே நடைபெற வேண்டுமெனில் அதற்காக முன்வரும் தொண்டர்கள் அறிவும் மன உறுதியும் கொண்டவராக இருத்தல் வேண்டும். அவர்களுடைய பண்பாடு வலிமையுடையதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கை, ஈமானும் மனசாட்சியும் உயிர் துடிப்புடன் விளங்க வேண்டும். புறத்திலிருந்து எந்தவித அழுத்தங்களும் இல்லாமலேயே தம்மிடம் இருக்கும் உள்ளார்வத்தை மட்டும் கொண்டே இந்நெறியின் தேட்டங்களை நிறைவு செய்பவர்களாய் அவர்கள் திகழ வேண்டும். இத்தகையவர்கள்
எழுந்து கட்டுக்கோப்பாக செயல்படும் போதுதான் இஸ்லாமிய வாழ்வை நடைமுறையில் மலரச் செய்ய முடியும். இத்தகைய தொண்டர்கள் இந்த இலட்சிய பணியை ஆற்றிட முன்வந்துவிட்டால் முஸ்லிம்களிடமிருந்து மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத மக்கள் பலருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இஸ்லாத்துக்கு பக்கபலமாக அமையும்